மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசப்பா எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசப்பா இயேசு சுவாமி தான் இந்த உலகத்துல நல்லவர் அன்பானவர். சரியா? உங்க வாழ்க்கையில நீங்க இந்த உலகத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுல நம்ம எல்லாம் இந்த உலகத்துல வாழ்க்கை முடிச்சு நம்ம இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆன்மா வந்து எங்க போவோம்? பரலோகத்துக்கு இயேசப்பாட்ட போவோம். ஆனா எல்லாருக்குமே என்ன நினைக்கிறோம்? நம்ம இந்த உலகத்தோட செத்து போயிட்டா என்ன பண்ணிடலாம்? செத்து போயிட்டான், நம்ம ஊர் வாசல் என்ன சொல்லுவோம்? அவன் பூட்டான்டா அப்படின்றோம். அப்படி இல்ல, அவன் போயிட்டான். எங்க போயிட்டான்னா மண்ணோட போகல, இயேசு சுவாமி கிட்ட அவன் போயிடுறான். சரியா? எங்க போறாரு அவரு? எங்க போறாரு? இயேசு சுவாமி கிட்ட போறாரு அவரு. அப்ப ஏசப்பா கிட்ட நம்ம போனோம்னா என்ன பண்ணணும்னா, இயேசுவே நான் உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லணும். சரியா? அப்ப எல்லாம் ஒரு நிமிஷம் முழங்கால் படிடலாமா? எல்லாம் அப்படியே எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணு மூடிட்டு முட்டி போடலாமா? இங்க பாருங்க, சிலுவை இருக்கு பாருங்க. இந்த சிலுவை என்ன சொல்லுது? இந்த சிலுவை வந்து ஏசப்பா என்ன பண்ணாரு? உங்களுக்காக மரித்தார். சரியா? அப்ப இந்த இயேசு சுவாமிக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்க உள்ளத்தை ஒப்பு கொடுக்கணும். நல்லா உமக்காக அர்ப்பணிக்கிறேன், எங்கள் வாழ்வை உமக்காக நான் தருகிறேன், எங்களை ஏற்றுக்கொள்ளும், என்னை ரட்சியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றும், எல்லா தீய பழக்கத்தில் இருந்து எங்களை விடுவியும், கெட்ட வார்த்தை, புகையிலை, திருட்டு, குடி, நாமத்தில் பிதாவே ஆமேன். பீடி, சிகரெட்டு, குடிக்கிறது, கஞ்சா, புகையிலை, திருட்டு, கெட்ட வார்த்தை, இதெல்லாம் இயேசுக்கு என்ன பண்ணாது? பிடிக்கவே பிடிக்காது. அதனால இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? அதெல்லாம் நீங்க விட்டுறணும். சரியா? இங்க பாருங்க, இது என்னுடைய பையன் ஜேடன் ஜிபா. இவர் என்ன பண்ணுவாரு? 100 அதை வந்து உங்களுக்கு வாசிக்க போறாரு. அதை வாசிச்ச பிற்பாடு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்த வசனம் வந்து அக்காமாருங்க எல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. யாருமே என்ன பண்ணக்கூடாது? அங்க இங்க சங்கீதம் 100. பூமியின் குடிகள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்ததி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை கர்த்தர் நல்லவர், அவரோட கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறையாய் இருக்கும் உள்ளது. ஆமென். ஆமென். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த வருஷத்தோடைய வாக்குத்தத்த வசனம் பாருங்க. இந்த வசனங்கள் எல்லாம் அக்கா வந்து ஒன்னொன்னா கொடுப்பாங்க. சரிங்களா? எல்லாருக்குமே கொடுப்பாங்க, அடிச்சு பிடிச்சு வாங்க கூடாது. சரிங்களா? ஓகே, எல்லாம் உட்கார்ந்துட்டே வாங்குங்க. ஒரு ஆள் பின்னாடி போயிடுங்க, 2 பேர் பின்னாடி. எல்லாம் அங்கேயே உட்கார்ந்துக்கோங்க. ஜேடன் அங்க ஒண்ணு கொடு. ஜேடன் இல்ல நீங்க அப்படியே உட்காருங்க, எல்லாம் அவங்களே தருவாங்க. இப்படி போமா எல்லாருக்கும் கொடு.
எல்லாருக்கும் கிடைச்சிச்சா? எல்லாருக்கும் கிடைச்சிச்சா? எல்லாம் அப்படியே தூக்கிட்டு கண்ணு மூடுங்க. நான் ஜெபம் பண்றேன் உங்களுக்காக. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மக்களுக்கு இந்த வசனத்தை நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தரித்திரர்களையும் கஷ்டப்படுகிறவர்களையும் ஏழைகளையும் நினைவு கூறும் பொழுது, அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவங்களை சென்று அடைகிறது நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல தகப்பனே ஆண்டவரே, மனதார நாங்கள் இந்த ஜனவரி 1, 2025 ஜனவரி 1 காலையிலே முதல் உணவை கொடுப்பதற்காக ஒரு இடத்துல வந்து ஆண்டவருடைய வசனத்தை விதைத்து இவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். எல்லா தீய பழக்க வழக்கங்கள் இருந்து தேவன் தாமே இந்த மக்களை நீர் விடுதலை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த மனிதர்களுக்குள்ளாக இருக்கிற உங்களுடைய அந்த சுவாசத்தை நினைவு கூர்ந்து தினமும் இவர்களை நீர் ஆகாரம் கொடுத்து போஷித்து இவர்களுக்கு உடையும் ஆண்டவர் இவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் கிடைக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் கையில் இருக்கிற இந்த வசனத்தின்படி இந்த வருடம் அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும்படியா தேவன் கிருபை செய்யுங்க. எல்லா நோய் நொடிகளும் மறைந்து இவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ தேவன் கிருபை செய்யுங்க. உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இவர்களுக்கும் ஆண்டவரே பரலோகம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் உணர்ந்து உமக்கு பயந்து வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.